எழில் சுடர் சீரியலில் இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. இந்துமதி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சுடர் வந்து வெளிநாடு போகிறத நினச்சி தீபா வந்து கேட்குறாங்க. என்ன மேடம் நீங்கள் இங்கே இருக்கிறதே தெரியல, பேசினா தானே எனக்கு தெரியும், எங்கேயாவது பேசுங்கன்னு சொல்லும்போது வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சுடர் வெளிநாடு போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பயன்படுத்திக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தீபா வந்து கேட்குறாங்க. முதல்ல உன்னை தெரிஞ்சுக்க தீபா, என் கண்ணுக்கு சுடர் மட்டும்தான் தெரியிறா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் சுடர் கண்ணுக்கு நான் தெரிகிறேன். இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? மேடம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் அந்த பொண்ணு போகிறத நினச்சி நம்ம என்ன தடுக்கவா முடியும்? அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்கு எது சிறந்ததோ அதானே யோசிப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து சுடர் வந்து வந்துடுறாங்க. நீ அவசியம் வந்து வெளிநாடு போயே ஆகணுமா? பசங்க உன் கூட தான் செல்லாயிருக்காங்க. நான் சென்னை வந்ததுக்கான முழு காரணம் எங்கள் அப்பாவும் நானும் அந்த ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆகணும், கை நிறையா சம்பாதிக்கணும், எங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். இந்த ஊரில் இருந்தால் என்ன மேடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தீபா வந்து எமோஷனலாக பேசுகிறாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கணும்ல, குழந்தைங்க வந்து என்னை மிஸ் பண்ணுவாங்க தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எழிலோட அன்பு பாசம் இது எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கணும்ல. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனே வந்து வீட்டுக்கு வரப்ப குழந்தைங்க எல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பா மட்டும் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ என்னை விட்டுட்டு என்னை வெளிநாடுக்கா போகிற அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க நம்ம அஞ்சலி. சுடர் தான் நம்மள அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தா, விளாண்டுக்கிட்டு இருப்போம். அவள் உண்மையிலே நம்ம மேலே அன்பு பாசம்லாம் கொட்டி கொட்டி வச்சிருக்கா. ஆனால் அவளை போய் நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். இப்போ தான் தெரியுது மனோகரி தான் தப்பு, சுடர் வந்து தங்கமான பொண்ணுன்னு. ஆனால் சுடர் நம்மளை விட்டு போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு காவியா, நம்ம கவின்னு, அபி, அஞ்சலி பாப்பா மட்டும் சம கோவத்தில் இருக்காங்க. என்ன ஆச்சு, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பா மட்டும் ஓரமாக வந்து நிற்கிறாங்க. சுடர் நீ அவசியம் வந்து வெளிநாடு போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அபி வந்து கேட்குறாங்க. அதான் உங்களுக்கு கோவமா? நான் அவசியம் போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறது, நானும் உங்களை விட்டு போகிறோன்னு நினச்சா கவலையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இதை விட்டா ஒரு ஆப்ஷன் இல்லை, வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காவியா வந்து கேட்கும்போது என்னம்மா பண்ணுறது, எல்லாரும் எல்லா டைம்லேயும் இருக்க முடியாதுல்ல. எங்களை அம்மா விட்டுட்டு போனாங்க, எங்கள் மனசுக்கெல்லாம் கஷ்டமாச்சு. நீ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தேடி வந்தோம். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீயே எங்களை அனாதை போல் விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்கும்போதே உங்கள் அப்பா உன் மேலே எவ்வளோ அம்புட்டு பாசமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் எப்படி நீ மனசு உடஞ்சி பேசுகிற? அப்பெல்லாம் பண்ணாத. உங்கள் பாட்டி இருக்காங்க, கனகவேலி பாட்டி, அது மட்டும் இல்லாமல் ராமையா, இவங்க 3 பேரும் சேர்ந்து உங்களை எல்லாரையும் அன்பா பாசமாக வந்து கவனிச்சுக்கிறதுல அடிச்சிக்கவே முடியாது. உண்மையா பொய்யா? ஆமாம், 100% வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் நீ விட்டுட்டுலாம் போகக்கூடாது, நீயும் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரிஞ்சிக்கம்மா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது உங்களை விட்டு போகிறத நினச்சா. நான் அடிக்கடி உங்களை வந்து பார்க்க வரேன், பார்க்க வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அபி. ஆமாம், இவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா, வெளிநாடுலாம் போயிட்டா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஞாபகம் இருக்கிறதே பெருசு. அப்படி இருக்கும்போது லீவில் எங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வர போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம அபி, சரி பசங்க 3 பேரும் பேசிட்டாங்க, ஏன் குட்டி பாப்பா அஞ்சலி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அஞ்சலி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. நம்ம சுடரு, என்கிட்ட பேசாத, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வெளிநாடு போறியா? வெளிநாடு என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் உன்னை அம்மான்னு நினச்சேன், நீ அந்த இடத்துலேருந்து என்னை தூக்கி எறிஞ்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து அஞ்சலி பாப்பா மட்டும் குடுகுடுன்னு போகிறாங்க. அந்த இடத்துல கீழே வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. மனோகரி மட்டும் மாடியில் இருக்காங்க. இங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்திருக்காங்க, கிஷோருங்க ஒருத்தவங்க. அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, மனோகரியோட அப்பா. நல்லா வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கிஷோர். இருந்தாலும் வந்து ஷை டைப் இருக்கும் போல இருக்குன்னு கனகவெளி பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. வேலையெல்லாம் நல்லா தான் பார்க்குறாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் புதுசாக யாராவது அந்நியமாக இருந்தால் அவங்க கொஞ்சம் பேச வந்து சங்கடமாக தான் இருக்கும். மனோகரி வந்து பேசிக்கிட்டே இருப்பா, இவர் ஷை டைப்பு, இவரை வந்து மாற்றிடுவா மனோகரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மனோகரி கீழே இறங்கி வராங்க. இப்போ மாப்பிள்ளை வேணான்னு சொல்லு பார்ப்போம், இவ்வளோ நேரம் வந்து மாப்பிள்ளை வேணாம் வேணான்னு கல்யாணமே வேணான்னு சொன்னல அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மனோகரியோட அப்பா, அப்பன்னு பார்த்து எதுவுமே சொல்ல முடியலையே. மேடம் பேசுங்க மேடம், பேசுங்க. நீங்கள் பேசினா தானே 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல்லாம் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்த விஷயத்தை வந்து பேசாதன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பேசினா சுடரும் நம்ம எழிலும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை வந்து இவனோட வந்து கோத்து விட்ருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி, என்னப்பா பேசுங்க பேசுங்கண்ணா, எப்படிப்பா பேசுவாங்க?
நீ என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளா இருந்தா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? ஓ! அப்படியா? சரி போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு இருக்கிறப்ப, எனக்கு என்னமோ வந்து வீட்ல வந்து பேசுறத விட வெளியில வந்து கூட்டிட்டு போயிட்டு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோகரி வந்து வெளியில வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போறாங்க. அங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எழில் வந்து சுடர்கிட்ட, "நீ உண்மையிலேயே வந்து போய் தான் ஆவணுமா? இருந்தாலும் நான் இப்படி கேட்கக்கூடாதுன்னு தான். இருந்தாலும் என் குழந்தைங்கள நீ வந்து சூப்பரா, பெர்ஃபெக்ட்டா, தி பெஸ்ட் அளவுக்கு சூப்பரா பார்த்துக்கிட்டு இருந்த. அதை என்னால மறக்கவே முடியாதுன்னு" சொல்லி அன்பா, பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு முடிச்சோனே, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சார். இருந்தாலும் என்ன பண்றது? சரி, சரி. அது உன்னோட ஃப்யூச்சர். நீ தான் முடிவு பண்ணிக்கணும். நான் குழந்தைங்கள நல்ல விதமா பார்த்துக்கிறேன். நீ தான் எப்படி பார்த்துக்கணும்னு கத்துக் குடுத்துட்டு போயிருக்கியே சுடர். அப்படி இருக்கும்போது, நான் நல்ல விதமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உனக்கு ஏதாவது நான் ட்ரீட் வைக்கணும். என்ன வேணும்னு கேளு. நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. அதான் புடவ வாங்கி குடுத்தீங்களே, இப்ப நீ என்ன வேணாலும் இங்க சாப்பிடு. நான் உனக்கு பில் பே பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, எனக்கு ஒரு கொத்து புரோட்டா வேணும் அப்படின்னு நம்ப சுடர் வந்து ஆர்டர் வந்து பண்ணணுங்கிறாங்க. கொத்து புரோட்டாவா? அப்படி எப்படி இருக்கும்? புரோட்டாவ பிச்சு போட்டு, சும்மா வந்து டக்கு டக்குன்னு அடிச்சு, அதில முட்டையெல்லாம் ஊத்தி, ஆனியன்லாம் போட்டு, சூப்பரா வந்து பண்ணி குடுப்பாங்க. அத குருமாவோட தொட்டு சாப்பிட்டா, வேற லெவல்ல இருக்கும். சரி, அவங்களுக்கு ஏத்த மாரி கொத்து புரோட்டா குடுத்துருங்க. எனக்கு 2டே 2 வெஜ் சாண்ட்விச் அது மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதே மாரி சாண்ட்விச் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. சார், இத வேணா சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. ஆனா ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்குன்னு மட்டும் தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் டயட்ல இருக்கேன். எனக்கு இதெல்லாம் சாப்பிடலாம் பிடிக்காது. எப்படி சார் பிடிக்காம போகும்? ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சொல்லுங்க பார்ப்போம்ன்னு சொன்னோனே, நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு பீஸ் எடுத்து, அப்படியே நல்லா டிப் பண்ணிட்டு, அப்படியே சாப்பிடுறாங்க. சூப்பரா இருக்கு சார். சாப்பிட்டு பார்த்துருங்க சார். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொன்னம்போது, அதே மாரி கொத்து பரோட்டா வந்து எடுக்குறாங்க. எடுக்கும்போது இத லைட்டா டிப் பண்ணணுமா? சார் கைக்க நல்லா விடுங்க சார்ன்னு சொல்லி நல்லா வந்து டிப் பண்ணிட்டு, அப்படியே வந்து வாயில சிந்தாம வந்து சாப்பிடுங்க பார்ப்போம். வாவ்! சூப்பரா இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோகரி இதெல்லாம் பார்த்தோனே வந்து, ஆப்போசிட்ல வந்து கடுப்பாயிட்டாங்க. இத வந்து எப்படி இருந்தாலும் கழிச்சு விடணும். என்ன பண்ணணும்னு தெரியாம, காஃபி எடுத்து மேல வந்து கொட்டிட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல, "உன் கூடலாம் வந்து பேசுன பாரு, என் புத்திய எத கொண்டு அடிக்கிறதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆச்சுங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலு. "அவன் தான் சார் இது மாரி பண்ணிட்டு போனான். நான் எதுவுமே வந்து பேசவே இல்ல." "ஆமா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன்னு" எழில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோனே, அப்படியே மனோகரி மாட்டுக்கு கேஷுவலா பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து எழில் வந்து தடுக்குறாங்க. அங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்துட்ட? இங்க உட்காந்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாரி பேசிட்டு இருக்க. என்ன ஆச்சு மனோகரி? என்னப்பா ஆச்சுன்னோனே, நடந்ததெல்லாம் சொல்லிர்றாங்க. நம்ம மனோகரியா இப்படியெல்லாம் பண்ணா? ஆமா, இவளுக்கு கல்யாணத்துல வந்து விருப்பம் இல்ல. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ப எழிலு. "என்னம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க? பாவம் இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் பாவம்லாம் சொல்லவே இல்ல. அவன் பேசின வார்த்தை எனக்கு சுத்தமா புடிக்கல. நம்ம 2 பேரையும் வந்து சேர்த்து வச்சு பேசிட்டான். அதனால தான்." "அப்படியா பேசுனான்? 2 பேருக்குள்ள ஏதோ வந்து தப்பு இருந்திருக்கு போல இருக்கு. அதனால தான் மேடம் வந்து இது மாரி பேசி இவங்களுக்கு வரக்கூடிய வரனெல்லாம் கழிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எழில் தான் இவர கல்யாணம் பண்ணிக்கிற மாரி சிச்சுவேஷன் வரணும். அதுக்கு தான் மேடம் வந்து பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தெளிவா தெரியுதுன்னு" சொல்லி வீட்டு வேலைக்காரி அம்மா செல்வி வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சுடர் வந்து அப்படியெல்லாம் பேசின மாரி தெரியலங்கிற மாரி தான் மனசுல நெனச்சிட்டு இருக்கிறப்ப, 2 பேரும் ஜாலியா தானே பேசுனீங்க. இதெல்லாமா மாப்பிள வந்து பேசுனாரு? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சார் எனக்கும் ஒண்ணும் புரியல. நீங்க சொன்ன மாரி தான் நடந்திருக்கும். எழில் தான் தெரியாம பேசுறாங்கன்னா, நீ எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? நம்ம மனோகரி வந்து சுடர அடிக்காத குறையா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து எழில் கடுப்பாயிட்டாங்க. நான் சொன்னதுக்கு தானே அவர் ஆமாம் ஜாமின்னு சொன்னாங்க. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் கோவப்பட்டுருக்கணும். அப்பனா நீ என்ன நம்ப மாட்டல்ல எழிலு. சரி, சரி யாரும் என்ன நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு கேட்கிறேன்னோனே, மனோகரி வந்து கடுப்பாயிட்டு எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி மாடிக்கு வந்து போற மாரி காட்டுறாங்க.